வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி 1 பில்லியன் டன் என்னும் அளவை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாத கொள்கை ஒன்றை அரசு பின்பற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். காடுகளும் உணவு பாதுகாப்பும் என்ற கருப்பொருள் அடிப்படையில் சர்வதேச வன வள தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. விபத்தில் படுகாயம் அடைபவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி 1 பில்லியன் டன் என்னும் அளவை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இது குறிப்பிடத்தக்க சாதனை என்றும் எரிசக்தி பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுயசார்பில் நாட்டிற்குள்ள உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்திருப்பதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். நிலக்கரி துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பும் கடும் உழைப்புமே இந்த சாதனைக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் திறம்பட்ட நடைமுறைகள் மூலம் இந்தியா நிலக்கரி உற்பத்தியை அதிகரித்திருப்பதுடன் சுரங்கப் பணிகள் பொறுப்பான முறையில் நீடித்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதையும் உறுதிப்படுத்தி இருப்பதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இந்த சாதனையால் நாட்டின் பெருகி வரும் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டி பிரகாசமான எதிர்காலத்தை மக்களுக்கு வழங்கவும் ஏதுவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாத கொள்கை ஒன்றை கடைபிடித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இன்று மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாடுகள் பற்றிய விவாதங்களுக்கு பதிலளித்த அவர், அரசு கடந்த 10 ஆண்டுகளில் அரசியல் மன உறுதி மற்றும் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு மூலம் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருப்பதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதம், வடகிழக்கு வன்முறைகள் மற்றும் இடதுசாரி தீவிரவாதத்தை அரசு திறம்பட்ட முறையில் கட்டுப்படுத்தி இருப்பதாக திரு அமித் ஷா தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை 70% குறைந்திருப்பதாகவும் தீவிரவாத சம்பவங்களின் எண்ணிக்கை கணிசமாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் 370வது அரசியல் சாசன பிரிவை நீக்கியதன் மூலம் நமது அரசியல் சாசன சிற்பிகளின் ஒரே அரசியல் சாசனம் ஒரே கொடி என்னும் கனவை அரசு நனவாக்கி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இந்தியாவில் சுமார் 10,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உயிரி தொழில்நுட்பத் துறையில் ஈடுபட்டுள்ளதாகவும் உயிரி பொருளாதாரத்தில் இந்நிறுவனங்களின் பங்களிப்பு சுமார் $165 பில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் உயிரி தொழில்நுட்பத்துறைக்கான ஆராய்ச்சி நிதியுதவி அமைப்பின் 13வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், விண்வெளி மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறையில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்துடன் இந்தியா உலக அளவில் அங்கீகாரம் பெற்று வருவதாக கூறினார். இந்தியா உயிரி பொருளாதார அறிக்கை எனும் ஆவணத்தை அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது வெளியிட்டார். இந்திய பயோடெக் நிறுவனங்களுக்கு உலக அளவில் நிதி மற்றும் இதர உதவிகளை பெற்றுத்தரும் வகையில் அமைந்துள்ள இந்த அறிக்கையில் உலக அளவிலான முதலீட்டாளர்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும் இடம்பெற்றுள்ளன. மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் மூலமான 6ஆம் கட்ட மழை நீர்பிடிப்பு இயக்கம் தேசிய அளவில் நாளை தொடக்கப்பட உள்ளது. ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் நாளை நடைபெறவுள்ள தொடக்க விழாவில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திருமதி ஸ்ருதி சௌத்ரி உள்ளிட்டவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் 2019ஆம் ஆண்டு தொடக்கி வைக்கப்பட்ட ஜல்சக்தி இயக்கம் மழைநீர் சேமிப்பு, மழைநீரின் மறு பயன்பாடு மற்றும் நீர்நிலைகளை புத்தாக்கம் செய்வதில் முக்கிய பங்காற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது. வளமான காடுகளுக்கும் உலக அளவிலான உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான தொடர்புகளை வலியுறுத்தும் வகையில் காடுகளும் உணவு பாதுகாப்பும் என்ற கருப்பொருள் அடிப்படையில் சர்வதேச வன வள தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மக்களின் வாழ்வாதார மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்காற்றி வரும் காடுகள் உயிரி பன்முகத்தன்மையின் அடித்தளமாகவும் திகழ்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் உயிர் நாடியாகவும் திகழும் வன வளத்தை பாதுகாக்க முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. வனவள பாதுகாப்பு பணிகளில் புரட்சிகரமான பல்வேறு கொள்கைகள் மற்றும் முன்முயற்சிகளை அரசு அமுல்படுத்தி உள்ளது.
அரசின் தேசிய வேளாண் காடுகள் கொள்கையின் கீழ் மரக்கன்று வளர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. நாட்டின் வனப்பரப்பை 5 மில்லியன் ஹெக்டேராக உயர்த்தும் நோக்கத்துடன் பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. வனவளம் மூலமான வருவாயை அடிப்படையாக கொண்ட குடும்பங்களாக 3 கோடி குடும்பங்களை மேம்படுத்த இத்திட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மத்திய அரசின் வன்தன் யோஜனா திட்டம் வனப்பரப்பின் விரிவாக்கத்தில் உள்ளூர் சமூகத்தினரின் பங்கேற்பை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது. இத்தகைய முன்முயற்சிகள் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வனப்பரப்பு 2.38% அதிகரித்திருப்பதாக வனவள நிலவரங்கள் பற்றிய தேசிய அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. இதே காலகட்டத்தில் காட்டுத்தீ சம்பவங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. விபத்தில் படுகாயம் அடைபவர்களுக்கு உடனடியாக 1.5 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கான பிரதமரின் திட்டத்துடன் சேர்த்து புதுச்சேரி அரசு மேலும் 1.5 லட்சம் ரூபாய் வழங்கும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். தலை அல்லது முதுகுத்தண்டில் அடிபட்டால் புதுச்சேரியில் சிகிச்சை பெற முடியாமல் சென்னையில் ஒரு வாரம் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற கூடுதல் செலவு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு கூடுதல் நிதி வழங்க முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். புதுச்சேரியில் கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்களை திறம்பட்ட முறையில் தூர்வார ஏதுவாக மத்திய அரசின் ஜெம் இணையதளம் மூலமாக குறைந்தபட்ச ஒப்பந்த புள்ளி அடிப்படையில் மாநில அரசால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 6 கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்களை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். சட்டப்பேரவை எதிரே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ்குமார் மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு நிறுவனமான தூய்மை பணியாளர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் 3,21,49,000 ரூபாய் கடன் உதவியுடன் கூடிய இத்திட்டத்தின் கீழ் எஞ்சியுள்ள இயந்திரங்கள் இணைய வழி ஒப்பந்த புள்ளி மூலம் வாங்கப்படும் என்றும், கடன் தொகையை புதுச்சேரி அரசு 7% வட்டியுடன் அதிகபட்சம் 7 ஆண்டுகளில் திருப்பி செலுத்தும் என்றும் அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனாமில் கனக்காலபேட்டா பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் குப்பைகளை கொட்டக்கூடாது என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மாற்று இடம் தேர்ந்தெடுக்கப்படாமல் நகரப் பகுதியில் துப்புரவு நிலவரம் மோசமாகி வருவதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் வகையில் அஇஅதிமுகவின் ஏனாம் பிரிவினர் இன்று ஏனாமில் அமைதி வழி கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். ஏனாம் வர்த்தக சங்கத்தின் ஆதரவுடன் இந்த கடையடைப்பு நடைபெற்றதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு என்பது குறித்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறவுள்ள முதலாவது கூட்டத்தில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். கூட்டாட்சி தத்துவம் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த முதல் சுற்று ஆலோசனைகளில் விவாதிக்கப்படும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவிலான பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகின்றன. பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இடையிலான விளையாட்டு சங்கத்தின் தலைவரும் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வருமான திரு ஜான் லூயிஸ் தலைமையில் நேற்று நடைபெற்ற தொடக்க விழாவில் அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் பிரகாஷ் இந்த 3 நாள் விளையாட்டுப் போட்டிகளை தொடக்கி வைத்தார். பல்கலைக்கழக உடற்பயிற்சித் துறையின் தலைவர் பேராசிரியர் ராஜசேகரன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்த விருப்பம் வெளியிட்டு இந்தியா அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பித்துள்ளது. விண்ணப்பம் பெறப்பட்டதை காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்பு உறுதிப்படுத்தி இருப்பதாக இந்திய காமன்வெல்த் விளையாட்டு சங்கத்தின் தலைவர் PT உஷா தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு உலகக் கோப்பைக்கான ICC ஆடவர் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்றதை அவர் சுட்டிக்காட்டி, பெரிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதில் அகமதாபாத் நகருக்குள்ள நிர்வாக திறன்களுக்கு இதுவே சான்றாகும் என்றார். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான அனுமதியை பெற இந்தியா ஏற்கனவே முயன்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி 1 பில்லியன் டன் என்னும் அளவை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாத கொள்கை ஒன்றை அரசு பின்பற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
காடுகளும் உணவு பாதுகாப்பும் என்ற கருப்பொருள் அடிப்படையில் சர்வதேச வன வள தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. விபத்தில் படுகாயம் அடைபவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.